ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கர்ணா இந்துமதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தீபா பார்த்தோம்னா அவங்க கார்த்தியோட வீட்டுக்கு வராங்க. அப்போ கார்த்திகிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, எதுக்காக இப்போ என்ன வர சொன்ன அப்படிங்கும்போது எல்லாம் நம்ம கல்யாண விஷயம் தான் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும், அதான் 10 லட்ச ரூபா தந்தா தானே கல்யாணம் நடக்கணும் உங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, அப்புறமா எதுக்காக எனக்கு வரவழைச்சு அப்படிங்கும்போது எல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் தான், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ரூமுக்குள்ளுக்கு. அப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே பார்த்தோம்னா கார்த்தி வந்து 10 லட்ச ரூபா பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. இதை பார்த்ததுமே தீபா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்கு அப்போ 10 லட்ச ரூபா பணத்தை என்கிட்ட தார அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், நம்ம கல்யாணம் நடக்க வேண்டாமா, அதுக்காக தான் இந்த பணத்தை கொடுக்குற அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, இதெல்லாம் நல்லா இல்லை, இது உங்கள் அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சால் தேவையில்லாமல் பிரச்சனை தான் வரும், அதனால் வேண்டாம், அதுதான் வந்து இந்துமதி தான் இந்த ரூபாயை ஏற்பாடு பண்ணி தாரேன்னு சொல்லியிருக்காளா அப்படின்னு தீபா சொல்லவும், அவள் எப்போ ஏற்பாடு பண்ணி தரதுக்கு, நம்ம கல்யாணம் எப்போ நடக்கிறதுக்கு, அதனால தான் என்ன இருந்தாலும் சரி தான், இந்த பணம் திரும்பவும் எனக்கு தானே வரப்போகுது, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த பணத்தை எடுத்து நீ பேக்குள்ள வை அப்படிங்கிறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போதே கார்த்தியோட அம்மா வந்துருந்தாங்க. வந்ததுமே கதவை தட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. எதுக்காக இவன் வந்து கதவை வந்து அடைச்சி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தியோட அம்மா கேட்டுட்டு இருக்கவும், உடனே வந்து அவங்க காலிங் பில் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. டே கார்த்தி கதை தரடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே கார்த்தி வந்து ஐயோ அம்மா வந்துட்டாங்க போலுக்கு, சரி இந்த பணத்தை எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து தீபா பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறோம்ல, நீ பணத்தை எடுத்து வச்சுக்கோ, நான் அம்மாவை நான் சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே தீபாவும் பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா கதவை வந்து அவங்க ஓப்பன் பண்ணவும், எதுக்கடா கதவை அடைச்சி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ளுக்கு பார்த்தோம்னா தீபா இருக்கிறாங்க. தீபாவை பார்த்ததுமே இவ எதுக்காக அங்கே வந்திருக்கிற அப்படிங்கும்போது, இல்லைம்மா இந்த பக்கமாக வந்து ஏதோ ஒரு வேலையாக வந்தாலாம், அதனால தான் வந்தா அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து தீபாவும் சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் கேட்ட 10 லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ணினீங்களா இல்லையா அப்படின்னு கார்த்தியோட அம்மா கேட்டுட்டு இருக்கவும், அதுதான் ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்கீங்களா, கண்டிப்பாக என் தங்கச்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவா அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா சரிதாம்மா நான் தீபாவை கொண்டு விட்டுட்டு வந்துடுதுன்னு சொல்லிட்டு கார்த்தி தீபாவை அழைச்சிட்டு போகவும், அப்போ வந்து கார்த்தியோட அம்மாவுக்கு சந்தேகம் வருது, இவன் சும்மாலாம் வரமாட்டாள, அது இல்லாமல் திருன்னு முடிச்சுக்கிட்டு போறா, எனக்கு என்னமோ இவன் வந்ததுக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரூமுக்குள்ளே போகிறாங்க. போனதுமே அவங்க பீரோ திறந்து கிடக்குது. அவங்க வச்சிருந்த பணத்தையும் காணல. ஓஹோ, இந்த பணத்தை எடுத்துட்டு போறதுக்காக தான் வந்திருக்காளா, என்னையே ஏமாத்த பார்த்து இப்போ நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட கார்த்தி அம்மா வராங்க. இங்க பார்த்தோம்னா வந்து கார்த்தி வந்து தீபா வளைச்சிட்டு நேரம் இந்துமதி வீட்டுக்கு வரவும், இது யாருடைய வீடு அப்படின்னு வந்து தீபா கேட்கும் போது எல்லாம் உன் தங்கச்சி வீடு தான் அப்படிங்கிறாங்க. உடனே சொன்னதுமே உடனே தீபா வந்து நினைக்கிறாங்க, இவ்வளோ பெரிய வீட்டிலே இந்துமதி இருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரவும், சரி வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தீபாவும் கார்த்தியும் வந்து இந்துமதியை கூப்பிடும் போது அப்போ ஜெயந்தி வராங்க. அம்மா நீங்கள் யாரு, ஏதாவது புக்கு ஏதாவது விற்க வந்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இந்துமதி வந்துருந்தாங்க. இவ தான் என்னுடைய அக்கா அப்படின்னு சொல்லவும், அப்படியா நான் வேற யாரும் நினைச்சிட்டு அப்படின்னு ஜெயந்தின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி எதுக்காக அங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் பேசிட்டு இருக்கும்போது உடனே பார்த்தோம்னா அவங்க தீபா வந்து 10 லட்ச ரூபா பணத்தை காட்டுறாங்க. அப்போ இந்த பணம் யாது அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதி கேட்கவும், அப்போ கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இது வந்து நான் தான் கொடுத்தேன், எங்க கல்யாணம் எப்படியாவது நடக்கணும்ல, அதுக்காக தான் இந்த பணத்தை நான் கொடுத்தேன், இதை கொண்டு எங்க அம்மா கிட்ட கொடுத்தீங்கன்னா எங்க கல்யாணம் நடந்துரும் அப்படின்னு சொல்லவும், இப்படி பேசிட்டு இருக்கும் போதே எங்க திவாகர் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்துமதி சொல்றாங்க, எங்க பாரு தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத, எங்களுக்கு இந்த குறுக்கு வழியெல்லாம் தேவை கிடையாது, நான் வந்து கஷ்டப்பட்டாலும் நான் 10 லட்ச ரூபா பணத்தை நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன், அதனால வந்து இந்த பணத்தை நீ எடுத்துகிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ கிருபா வராங்க. என்ன நடக்குது திவாகர் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அங்கே வேடிக்கையை பாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கார்த்தியோட அம்மா வந்துருந்தாங்க. வந்ததுமே ஓஹோ 10 லட்ச ரூபா பணத்தை என்னை ஏமாற்றி எடுத்துகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் என்கிட்டயே திருப்பி கொடுத்து கல்யாணத்தை நடத்தி வைக்கலான்னு சொல்லி பார்த்தியா, இதுதான் நீங்களாம் வந்து பண்ணக்கூடிய வேலைன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால பார்த்தோம்னா இந்துமதி தீபா கார்த்தி 3 பேருமே அதிர்ச்சி அடையவும், அப்போ என்னடி என் வீட்டில் வந்து 10 லட்ச ரூபா பணத்தை எடுத்து என்ன ஏமாத்து அதுக்காக அங்கே வந்திருக்கிறியா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படிங்கோ. அப்போ வந்து இந்துமதி சொல்கிறாங்க, எங்கள் பாருங்கம்மா உங்கள் பணம்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது, நீங்கள் தான் ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்கீங்களா, அதுக்குள்ளேயும் கண்டிப்பாக நான் பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு வரேன் அப்படிங்கவும், இங்கே பாரு என்னையே ஏமாத்துன்னு சொல்லி நினச்சின்னு வச்சுக்கேங்க, அப்புறமா என்ன நடக்கும்னு தெரியாது, பணத்தை கொண்டாடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா தீபாட்ட இருந்து இந்த பணத்தை வாங்கிட்டு போகிறாங்க. என்னடா அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறா, வாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அழைக்கவும், அப்போ தீபா வா நானும் உன்னை கொண்டு வீட்டில் கொண்டு விடுற அப்படிங்கும்போது, ஏன் அவளுக்கு வீட்டுக்கு போக தெரியாதா என்ன, ஒழுங்கு மரியாதையை வாடா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அவங்க அம்மா அழைச்சிட்டு போகவும் தீபா அதை பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அடுத்து இந்துமதிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அப்போ கர்ணா வந்து இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இந்துமதிகிட்ட கேட்கவும், இந்துமதி வந்து எரிச்சலோட அங்கேருந்து கிளம்பவும், இங்கே என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டுக்கு, இவளும் வாயை திறந்து சொல்ல மாட்டாள் அப்படின்ட்டு கர்ணா வந்து நினைக்கவும், அடுத்து இங்கே பார்த்தோம்னா வீட்டுக்குள்ளே வரும்போது உடனே வந்து கிருபா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஓஹோ பரவாயில்லையே, உங்கள் அக்காவுக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கெலாம் வந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்களா, அவங்க பணத்தையும் எடுத்து அவங்கக்கிட்டே கொடுப்பீங்களா, பரவாயில்லையே இது கூட நல்லா
நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ என்கிட்ட நீ காட்டிடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வந்து இந்துமதி அப்படியே கண்கலங்கி நின்றுட்டு இருக்கிறாங்க. எங்க பாரு, உனக்கு பணம் தானே வேணும், நான் தான் சொல்லிட்டோம்ல, சித்ராவுக்கு கழுத்தில் மட்டும் தாலியேற நீ வச்சிரு, அடுத்த நிமிஷமே 10 லட்ச ரூபா பணம் உன் கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே இந்துமதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நாங்கள் கஷ்டப்படப்பட்டவங்க தான், ஆனால் அதுக்காக நாங்கள் இப்படிலாம் செய்யக்கூடிய ஆள் கிடையாது அப்படிங்கவோ அதுதான் இப்போ கண் முன்னாடி எல்லாம் நடந்துச்சுதே, உங்கள் அக்கா என்ன பண்ணுனான்னு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே வந்திருக்கிறேன், ஆனால் இந்த வேலையெல்லாம் நீ என்கிட்ட காட்டிடக்கூடாதுன்னு போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லவும் உடனே இந்துமதி வந்து அழுதுகிட்டே போகிறாங்க. அடுத்துதான் வந்து அவங்க சமையல் பண்ணுறதுக்காக வரவும் உடனே வந்து அங்கே சுகுணா வராங்க. என்ன இந்துமதி இன்னும் சமைக்கவே நீ ஆரம்பிக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இல்லைக்கா இப்போ தான் பண்ண போகிறேன், என்ன சமையல் பண்ணணும்னு சொல்லுங்க அப்படிங்கும்போது எங்கள் பாரு இங்கே என்ன சமையல் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு நான் முடிவெடுக்க முடியாது, இதையெல்லாம் இந்த வீட்டு ஆம்பளைங்க தான் முடிவெடுப்பாங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே இந்துமதி அதிர்ச்சி அடைகிறாங்க. இதை கூடவும் அவங்க முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கவும் அப்போ சுகுணா வந்து வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க போகவும் உடனே ஜெயந்திக்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, இந்த வீட்டில் சமைக்கிறது கூட பொம்பளைக்கு வந்து எந்தவித அதிகாரமும் கிடையாதா, அவங்க சொல்லி தான் நீங்கள் வந்து என்ன சமையல்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுவீங்களா அப்படிங்கவும் உடனே ஜெயந்தி சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுக்கு இந்துமதி எங்களுக்கு அப்படியே பழகி போச்சுது, உனக்கு கொஞ்ச நாள் இருந்தேன்னா உனக்கு பழகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே சுகுணா வந்து கூப்பிடுறாங்க. அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற இந்துமதி வான்னு சொல்லி கூப்பிடவும் உடனே இந்துமதி வராங்க. அப்போ உடனே கிருபா கிட்ட வந்து அவங்க சுகுணா சொல்றாங்க, இன்னைக்கு என்ன சமையல் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவ பண்ணிடுவாங்க அப்படிங்கவும் உடனே வந்து அப்படியே வந்து கிருபா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவளை இன்னைக்கு சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டிஷ்ஷை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் இன்னும் 1 ஹவருக்குள்ள நீ பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லவும் இவ்வளோ சமையல் நான் எப்படி 1 ஹவருக்குள்ள பண்ணி முடிக்க முடியும் அப்படின்னு இந்துமதி கேட்கும் போது இங்க பாரு உனக்கு 10 லட்ச ரூபா பணம் வேணும்னா நான் சொல்ற வேலையை நீ எல்லாம் செஞ்சுதான் தீரணும் அப்படிங்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது கர்ணாவை தான் காட்டுறாங்க. அப்போ கர்ணா நினைக்கிறாங்க இந்துமதியால் எப்படி 1 மணி நேரத்துக்குள்ள செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்க பாரு 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் வந்து சாப்பிட்றதுக்காக வருவேன், எல்லாம் ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு போகவும் அடுத்ததாக பார்த்தோம்னா இந்துமதி கிச்சனுக்குள்ளே வராங்க. அப்போ வந்து அவங்க கண் கலங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து 10 லட்ச ரூபா பணத்துக்காக எவ்வளோ கஷ்டங்களை தான் நம்ம அனுபவிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அங்கே கர்ணா வந்துருந்தாங்க. வந்ததுமே என்ன உனக்கு வந்து கடன்னு வேலையை பார்க்க தெரியாதா, எப்படி பார்க்கணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா பார்த்தோம்னா வழக்கம் போல் அவங்க இந்துமதிக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனாலும் வந்து இந்துமதிக்கு கர்ணா வந்து பேசுறத பார்த்துட்டு எரிச்சலோட தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே வந்து புவனா வரவும் என்ன மாமா நீங்கள் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இவளுக்கு ஒரு சமையல் கூட சரியாக பண்ண தெரியல, அதான் எப்படி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு அவளை நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதியை திட்டுற மாதிரிக்கே திட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ புவனாவும் வந்து அப்படியா மாமா, ஆமாம் அவளுக்கு ஒரு சமையல் கூட சரியாக தெரியல, பாருங்க எவ்வளோ நேரம் ஆக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுதான் எவ்வளோ ஸ்பீடாக அந்த வேலையை செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா கர்ணா வந்து ஃபாஸ்ட்டாக எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதை தூரத்துலேருந்து ஜெயந்தி பார்த்துட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல இந்துமதிக்காக கர்ணா என்னெல்லாம் வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறான் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா இந்துமதி வந்து அவங்க நினைக்கிறாங்க இந்த கர்ணா வந்து நம்மளை திட்டுறானா இல்லை நம்மளுக்காக வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறானா இவனை புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்லிக்கிட்டு இந்துமதி வந்து கர்ணாவை பார்த்துட்டு அவங்க திட்டிக்கிட்டே வேலையை பார்த்துட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா 1 ஹவருக்குள்ள எல்லா வேலையும் கடன்னு கர்ணா வந்து அவங்க இந்துமதிக்காக ஹெல்ப் பண்ணி செஞ்சு முடிச்சிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சுகுணா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமா கர்ணா நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆமா நீ சமையல் செஞ்சு முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி இந்துமதிட்ட கேட்கும்போது இந்துமதியும் ஆமாக்கா சமையலாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து சமையல்லாம் வந்து எடுத்து டைனிங் டேபிளில் கொண்டு வை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கிருபா வராங்க. கிருபா வந்து அடுத்து என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.